Hello viewers, this is Suresh from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டர்னிங்ஸ்ல எப்படி வந்து ஒரு பிகினர் ஸ்டூடண்ட் பண்ணனும் அப்படின்றது பார்க்க போறோம். நம்ம கூட ஸ்டூடண்ட் இருக்காரு. His name is Akilan. So அவர் வந்து இந்த லெஃப்ட் டர்னிங், ரைட் டர்னிங் எவ்வளவு அழகா வந்து கிளட்ச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணனும், ஸ்டீரிங் எவ்வளவு திருப்பி எவ்வளவு ஜட்ஜ் பண்ணி வீல் பொசிஷன் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கணும் அப்படிங்கற டாஸ்க் வந்து கொடுக்க போறோம். இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கண்டிப்பா கிளாரிஃபை ஆகும். ஸ்டீரிங் எவ்வளவு திருப்பி ஸ்டடி பண்றோம் அப்படிங்கற மாதிரி. So இப்போ வீடியோக்குள்ள So viewers, அவருக்கு prefer பண்ண மெத்தட் வந்து hand over hand மெத்தட். Hand to hand மெத்தட்ல narrow streetல கம்ப்ளீட்டா திருப்பி கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ண முடியாது. இப்போ உங்களுக்காக ஸ்டீரிங் அவர அழகா திருப்பி காமிப்பாரு. சார் கம்ப்ளீட்டா லெஃப்ட்ல திருப்புங்க சார். எஸ். யா, பெர்ஃபெக்ட் சார். கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணிக்கோங்க. பெர்ஃபெக்ட். இதுல எவ்வளவு திருப்புது அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். சார் அந்த 1/3 பண்ணி காட்டுங்க. 1/3, 2/3, 3/3. எஸ். இந்த மூணு பங்கா பிரிச்சுக்கோங்க வியூவர்ஸ். இனிமேல் உங்களுக்கு டவுட்டே வராது ஸ்டீரிங். ஓகே. இப்போ -1/3, -1/3, -1/3, 90%ல வச்சு காட்டுங்க. 90% சார். லெஃப்ட்ல 90%. இதில் வச்சுட்டு கிராஜுவல் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு புரியும். எஸ் சார். கம்ப்ளீட்டாக ரைட்டில் கட் பண்ணிக்கோங்க. 1/3, 2/3, 3/3 மூணு பங்கா பிரிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி சார். எஸ். -1/3, -1/3, 90%ல வச்சுக்கோங்க. கிராஜுவல் ஸ்டடி. ஸோ வியூவர்ஸ், இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் டர்னிங், ரைட் டர்னிங்கில் எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணி அவர் திருப்ப போகிறார் அப்படின்ற பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எஸ் வியூவர்ஸ், டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு எஸ் ஸ்டார்ட் கோயிங். ரைட் மிரர், லெஃப்ட் மிரர் ரெண்டு மிரர் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லெஃப்ட் எப்படி எடுக்க போகிறோம், ரைட் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வியூவர்ஸ், இதில் எவ்வளோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்றது பார்க்கணும்னா இந்த சைடு மிரர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. சைடு மிரர் வந்து இந்த ரோடு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக லெஃப்ட் திருப்பிக்கும், கடகடன் திருப்பிக்கும். பர்ஃபெக்ட். இப்போ வந்து ஃபுல் லெஃப்ட் திருப்பிக்காரு. -1/3, -1/3, 90%ல வச்சுட்டு கிராஜுவலாக மூவிங்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டடி பண்ணிக்குவோம். இதில் சக்ஸஸ் எங்கே வரும்னா ஸ்டீரிங்கை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது கால் விட்டுருவோம், அதாவது கிளட்ச் கண்ட்ரோல் விட்டுருவோம். கிளட்ச் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஸ்டீரிங் விட்டுருவோம். இப்போ ரெண்டுத்தையும் கோஆர்டினேட் பண்ணி ரோட்டில் யாரையும் இடிக்காமல் போகணும். இந்த மூணு விஷயம் ஐ அண்ட் லெக். ஓகே. அண்ட் ஐ லெக் இந்த மூணு விஷயத்தை கோஆர்டினேட் பண்ணுறவங்க சக்ஸஸ்ஃபுல் டிரைவர்ஸ். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் ஜட்ஜ்மெண்ட் ரெண்டுமே கரெக்டாக போகணும். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அழகாக என்ட்ரி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு அவருக்கு. அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா. இன்னொரு லெஃப்ட் ஒன்று பார்ப்போம். ஹவு டு டேர்ன் லெஃப்ட். ஓகே. எஸ். லெஃப்ட் மிரர், ரைட் மிரர், லெஃப்ட் யார் இருக்கா, ரைட் யார் இருக்கா. ரொம்ப க்ளோஸ் லெஃப்ட் இது பார்த்துக்கோங்க. யார் பாருங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர கடகடன் திருப்பியும். எஸ். சைடு மிரர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சாச்சு. எஸ். 1/3, எஸ். 2/3 ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. அதே போதும். கிராஜுவலி. யா பர்ஃபெக்ட். 90% வச்சதுனால தான் அவங்கள வந்து இடிக்காமல் வச்சிருக்கீங்க. மகன் 1 லெஃப்ட் திருப்பிக்கோங்க. க்ளோஸ் லெஃப்ட். இது இன்னொன்று சொல்லி அவன வியூவர்ஸ், லெஃப்ட் இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் லெஃப்ட். ஓகே. ஏன்னா அப்போ நம்ம தான் லெஃப்ட் லைன் போக முடியும். பர்ஃபெக்டாக திருப்பிருக்கீங்க. எஸ். வெரி நைஸ். 1/3, 2/3, 90%ல ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே கிராஜுவலாக ஸ்டடி பண்ணிக்கோங்க. வெரி நைஸ். ஸோ இப்போ வந்து ஏன் வந்து லெஃப்ட் க்ளோஸ் லெஃப்ட், ரைட் வைட் அண்ட் ரைட்டு எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில் நம்ம லெஃப்ட் லேன் தான் போகணும். இப்போ ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. அதனால தான் லெஃப்ட் க்ளோஸாக திருப்பிக்கணும், ரைட் வந்து வைடாக திருப்பிக்கணும். இப்போ லெஃப்ட் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சைடு மிரர் சொல்லியிருக்கோம். இப்போ ரைட் வந்து சைடு மிரர் எப்படி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டர்னிங்க்கு ரெடி ஆகுறீங்க. ரைட் மிரர் வந்து அந்த போஸ்ட்டுக்கு வரும்போது டர்னிங்க்கு ரெடி ஆகுறீங்க. ரெடி ஆன பிறகு கொஞ்சம் செமி சர்க்கிள் வச்சுக்கோங்க. ப்ராடாக இப்போ 1 சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். வெரி நைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக வைடன் போயிருக்குன்னு. இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கணும் செம்ம டவுட்ஸே வராதுன்னு நினைக்கிறேன். எஸ். இங்கே ஒரு ரைட்டு திருப்பிக்கும். இது வைட் அண்ட் ரைட் கிடையாது, நேரோ ரைட்டு. பர்ஃபெக்ட். ரைட் மிரர், லெஃப்ட் யார் வரா, ரைட் யார் வரா, ஃப்ரண்ட்ல யார் வரா, ஆல் பாயிண்ட்ஸ் அப்சர்வேஷன் டிரைவருக்கு ரொம்ப க்ரூஷியல். 360 டிகிரி, அதாவது ஃபுல் சைட் ஆஃப் பாடி வந்து நம்ம யார் வந்துட்டு இருக்கோம் அப்படின்றது ஃபுல் டைம் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப சக்ஸஸான மூமெண்ட்டு. வெரி நைஸ். அழகாக பண்ணியிருக்கீங்க. சூப்பர். இப்போ லாஸ்ட் ரைட் வைட் அண்ட் ரைட் எப்படி எடுக்கணும், சைடு மிரர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. எஸ் சார். கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணிக்கோங்க. Perfect. Yeah. Very nice. Close the clutch here. Yeah. லைட்டாக பிரேக் பண்ணி லெஃப்ட் ரைட் யார் வரான்னு பாருங்கள். நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக ரைட்டில் திருப்பறதுக்காக லைட்டே பார்க்கணும்னு தோணும். லெஃப்ட் மிஸ் பண்ணிவிடும் பிகினர்ஸ்லாம். ஓகே. அழகாக வைடாக திருப்பிருக்கீங்க. கிராஜுவலாக மேக் இட் ஸ்டடி. வெரி நைஸ். ரைட்டில் மிரர் பார்த்துக்கோங்க, லெஃப்ட்டில் மிரர் பார்த்துக்கோங்க. யாராவது வருவாங்க பிள்ளைங்கோ அதான் சொல்லுவாங்களா, டியோ பைக் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சல்லுன்னு லெஃப்ட்டில் போகிறாங்க, ரைட்டில் போகிறாங்க. அகைன் மேக் இட் ரைட் ஹியர். எஸ். க்ளோஸ் கிளச்சு. ஸ்லைடாக பிரேக் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நேரோ ரைட்டு திருப்பிடுங்க. ஸ்டீரிங் திருப்புங்க. இன்னொரு விஷயம் தப்பு பண்ணுவாங்க என்னென்னா வியூவர்ஸ், இந்த மாதிரி ஆள் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டீரிங் திருப்ப மாட்டாங்க, அப்படியே நின்றுவாங்க, தாண்டி போயிடுவாங்க. இது பேர் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ தாண்டி போயிடுவாங்க. தாண்டி போகக்கூடாது. அப்படி நின்ன இடத்துல நின்ன மாதிரி திருப்பிட்டு அழகாக மூவ்மெண்ட் கொடுத்து நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸு.
உங்களுடைய கோலே என்னன்னா ஸ்டடி பண்ணுறது 2 வகையில் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஒன்று மூவ்மெண்ட்டில் ஸ்டடி பண்ணலாம், ரெண்டாவது கம்ப்ளீட்டாக அலோகேட் பண்ண பிறகு கூட ஸ்டடி பண்ணலாம். நேரோ ஸ்ட்ரீட்டில் கம்ப்ளீட்டாக எப்படி தான் ஸ்டடி பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க கண்ட்ரோல்ஸ் வந்து எவ்வளோ அழகாக வண்டி திரும்புதுன்ற ஒரு அனலைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து கூட இருந்து அவருக்கு நான் நல்லா அழகாக கைட் பண்ணி செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் CarControl Driving Academy, training in our car and own car in Chennai and doorstep. Thank you so much for watching this video. Very nice. 1/3, 2/3, 90% hold பண்ணிக்கோங்க. யா ஃப்ரண்ட்டில் வந்தாலும் பயப்படல. கிராஜுவல் ஸ்டடி. Thank you so much.